அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இந்த வீடியோ வளமையான ஒரு செயல்பாடு தொடர்பாக உங்களுக்கு தெளிவூட்டக்கூடிய ஒரு வீடியோ. என்னென்னா, நமக்கெல்லாம் தெரியும், கிட்டத்தட்ட 601வது நாளாக காசாவில் வார் நடைபெற்று வருகிறது. இந்த வாரில் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளை நம்ம 600 நாட்களுக்கு மேலாக உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம். இடையில் ஒரே ஒரு நாள் தான் நம்மளால் வீடியோ போட முடியாமல் போனது. அதுவும் வெளியூர் பயணம் ஒன்றில் இருந்து தவிர்க்கவே முடியாத ஒரு சூழல் உருவான காரணத்தினால. அது தவிர என்ன நோய் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் எது வந்தாலும் சேனல் முடக்கப்பட்டாலும் புதியதொரு சேனலை ஓப்பன் பண்ணியாவது வீடியோவை நம்ம தொடர்ந்து போட்டு கொண்டிருக்கிறோம். இந்த வீடியோக்களை பொறுத்தவரையில் இந்த வீடியோக்களை செய்கிறது, ஒரு வீடியோ நம்ம ஒரு ½ அன் ஹவர் உங்களுக்கு தர்றோம்னு சொன்னால், இந்த ½ அன் ஹவர் வீடியோவை நம்ம உங்களுக்கு தர்றதுக்காக கிட்டத்தட்ட ஈவினிங் 5 o'clockல இருந்து இதற்கான தேடல்களில் ஈடுபட வேண்டியிருக்கு. ஏன்னா 24 ஹவர்ஸுக்குள்ளே என்ன நடந்திருக்கிறது என்கிறத தேடி கொண்டு வர்றதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ½ அன் ஹவர் வீடியோ தான், பட் அதற்கான உழைப்பும் அதற்கான தேடலும் அதற்கான நம்முடைய பிரயத்தனங்களும்ங்கிறது ரொம்ப அதிகமானது. இந்த மாதிரியான காரியங்களை எல்லாம் செய்து தான் இந்த வீடியோ நம்ம வெளியே கொண்டு வர்றோம். இது அத்தனையும் பாலஸ்தீன மக்களுக்கான பிரார்த்தனைக்கான ஒரு தேடலாகத்தான் நம்முடைய பணி தொடர்கிறது. அது மட்டுமல்லாமல் இதை நம்ம செய்கிறதுக்கு ஆல்ரெடி தேர்றது மட்டுமல்லாமல் அது தொடர்பாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துக்குள்ள ஒரு 600 நாட்களுக்குள்ளாக பலஸ்டைன் தொடர்பாக நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டி இருந்தது. அதே மாதிரி மற்ற புத்தகங்கள் படிக்கிற அதே நேரம் பலஸ்டைன் தொடர்பாகவே நம்ம படிக்க இருந்தது. இப்போ கூட நீங்கள் இதில் பார்க்கலாம், ஆசாத் எஸ்ஸாவுடைய புத்தகம், இது கைவிடப்பட்ட காஷ்மீரும் பறிக்கப்பட்ட பாலஸ்தீனமும் என்கிற புத்தகம் தான் இப்போ இருக்குது. இந்த மாதிரி இந்த புத்தகங்களோடு இருந்து தான் இதையெல்லாம் செய்ய வேண்டி இருக்கிறது. அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம ஒவ்வொரு நாள் வீடியோவையும் அதற்குரிய தகவல்களை தேடுவதை பொறுத்தவரையில் பல சோர்ஸுகளில் இருந்து நம்ம அந்த தகவல்கள் எடுக்கிறோம். குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய செய்திகள் அவர்களே அவர்களுடைய தளங்களூடாக தருகிற அதே நேரத்தில் அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்தில் டெய்லி அப்டேட்ஸ் வந்து தனித்தனியாக வரும். இங்கே அரபு தெரிஞ்சவங்க அதில் கூட போய் பார்க்கலாம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முபாஷர், அதாவது லைவாகவே அவங்க என்ன செய்வாங்கன்னா, என்ன நடக்கிறது என்கிறத வீடியோ தனியாக போய் கொண்டு இருக்கிறது. அதே நேரத்தில் இதில் இருக்கக்கூடிய தகவல்கள் தனியாக ஒரு தனி நியூஸாகவே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு செகண்டாகவே அப்டேட் பண்ணி கொண்டிருப்பாங்க. இங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்கள் தொடர்பான செய்திகளை வெளியிட்டிருக்கிறாங்க. நமக்கு தெரியும், இங்கிலீஷுக்கும் அரபுக்கும் டோட்டல் வித்தியாசமாக இருக்கும். இங்கிலீஷ் எப்படி இருக்கும் என்று சொன்னால், காசாவில் நடக்கிற அநியாயங்களை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அல் ஜசீராவினுடைய அரபு எப்படி இருக்கும் என்று சொன்னால், காசாவில் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் எவ்வளவு உச்சமாக இருக்கிறது, அவங்க தங்களுடைய அந்த கெத்தை எப்படி காட்டிக்கிட்டு இருக்கிறாங்கிறதையெல்லாம் அரபுலக மக்களுக்கு அழகாக காட்டுவாங்க. இதை தவிர்த்து அல் ஜசீரா அரபு, அல் ஜசீரா ஆங்கிலம், அதை தவிர்த்து அல் குதுஸ் நெட்வொர்க், அதே போன்று பல செய்தி சேனல்களில் இருந்து நம்ம இந்த செய்திகளை எடுக்கிறோம். அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் அஃபீஷியலாக அவங்களுடைய தகவல்கள் வெளியிடுவாங்க. அதையும் நம்ம தொகுத்து இதில் எதை நம்ம இன்றைக்கி கொடுக்கிறது, அவ்வளவையும் கொடுத்துடவும் முடியாது. 24 மணி நேரத்துக்குள்ளே நடந்த அத்தனையும் உங்களுக்கு தர முடியுமானா அப்படி தந்துடவும் முடியாது. அப்படி தந்தால் 2 ஹவருக்காவது வீடியோ பேச வேண்டி வரும். ½ அன் ஹவருக்குள்ளே சுருக்கமாக மிக முக்கியமான தகவல்களை தர வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த மாதிரி நம்ம தந்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், நம்ம முதலாவது வீடியோ எப்படி நம்ம ஆரம்பிச்சோம்ங்கிறது இதே மாதிரி ஒரு சின்ன ஸ்கிரீனை வச்சுக்கிட்டு உங்களுக்கு வீடியோக்களை போட்டு காட்டுவோம். பாரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருந்தார்கள். அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய அடிப்படையாகவும் இருந்தது பாலஸ்தீன முஸ்லிம்கள் மீதான தாக்குதல் நிறுத்தப்பட வேண்டும். 500 பீரங்கிகளோடு சேர்த்து 1600க்கும் மேற்பட்ட யுத்த டாங்கிகள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் விமானங்கள், பாரிய தாக்குதல் விமானங்கள், ராணுவ விமானங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஜோ பைடனுடைய பயணத்தினால் பாலஸ்தீன முஸ்லிம்களுக்கோ காசா முஸ்லிம்களுக்கோ பாலஸ்தீன மக்களுக்கோ எந்த ஒரு நலவும் ஏற்படவில்லை, ஏற்பட போவதும் இல்லை என்பது மிக திட்ட தெளிவாக தெரிவாகிவிட்டது. இப்போ அந்த வீடியோக்களை சிலதை பிளே பண்ண முடியல, யூடியூப்ல ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படி இருக்குது. அவர்களுடைய நிபந்தனைக்கு உட்பட்டு தான் நம்ம வீடியோக்களை பிளே பண்ண அனுமதிப்பாங்க. அந்த அடிப்படையில் நம்ம செய்திகளை கொண்டு போய் சேர்க்கவும் வேண்டி இருக்கிறது. காசாவினுடைய அநியாயங்களை
முடிந்த வரைக்கும் உலக மக்களுக்கு தமிழ் மொழியில் நம்ம கொண்டு போய் இறைவனுக்காக சேர்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பணி தான் இவர்களை குறிப்பு எடுக்கிற அதுக்கு தயாராகிற வேலை தான் இங்கே நடக்கும். இதற்காக கிட்டத்தட்ட ஒரு குறைந்தது 3 தொடக்கம் 4, 5 மணி நேரங்கள் வெளியூரில் இருந்தாலும் உள்ளூரில் இருந்தாலும் பயணத்தில் இருந்தாலும் அதை நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்க வேண்டி இருக்கிறது. வெளியூருக்கு போனாலும் அதுக்குரிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் அங்கிருந்தும் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைய தினம் வெளியூர் பயணமாக இருக்கிறதுனால இந்த வீடியோ ரெக்கார்டிங் இப்படித்தான் வெளியிட முடிகிறது. அதற்காக கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். இந்த 40 நாட்களுக்காக 10 பணைய கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்று இஸ்ரேல் கோரிக்கை விடுத்திருந்தாங்க. எது மெயின் செய்தியாக இப்ப வந்திருக்குன்னு சொன்னா, இஸ்ரேலுடைய வான்பரப்பை நாங்கள் இலக்கு வைப்போம், வான்பரப்பை நாங்க மூடுகிறோம் என்று சொல்லி யமன்ல இருந்து ஊதிகள் அறிவிக்கிறாங்க. இது நமக்கு தெரியும். நம்முடைய யூடியூப் சேனல் இப்ப முடக்கி வச்சிருக்கிற சேனலுக்கு யூடியூபால அனுப்பி வச்சிருந்த சில்வர் பட்டன் இதெல்லாம் புத்தகங்கள் இந்த மாதிரி படிப்பதற்கு தேவையான இப்ப நம்ம போறோம். எங்க நம்ம ரெக்கார்ட் பண்றோம்ங்கிறத உங்களுக்கு காட்டுறதுக்காக வாங்க. இப்ப நம்ம எங்க ரெக்கார்ட் பண்றோம்ங்கிறத உங்களுக்கு காட்ட போறோம். ஷாஹினி லைட்டை போடுங்க. லைட்டை ஆன் பண்ணியாச்சுது. இதுதான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுகிற இடம். இந்த ஸ்க்ரீனில் இருந்து தான் நம்ம எல்லா காட்சிகளையும் உங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது அக்குரணையை சேர்ந்த ஜப்பானில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் இந்த பணிக்காக அன்பளிப்பு செய்த ஒன்று. காசா பற்றி பேச ஆரம்பித்து ஒரு 6 மந்த்துக்குள்ளேயே அவர் இதை அரேஞ்ச் பண்ணி தந்தார். சின்ன ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது, பெருசாக காட்டுங்க மக்களுக்கு அது தெளிவாக போகணுங்கிறதுக்காக அல்லாஹ் அவருக்கு அருள் புரிய வேண்டும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம குறிப்பெடுத்துட்டு வருகிற தகவல்களை இங்கே கொண்டு வந்து இதில் வைத்து அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு நம்ம காட்சியாக காட்டுவோம். இங்கே நீங்கள் பார்க்கலாம். உதாரணமாக காசாங்கிற ஃபோல்டருக்குள்ளே போனோம்னு சொன்னால் இவ்வளோ நாளாக நம்ம கிட்டத்தட்ட 601 நாட்களாக என்னெல்லாம் உங்களுக்கு காட்டியிருக்கிறோம்ங்கிறத ஒரு ஃபோல்டராக வச்சு அதில் இருக்கக்கூடிய தகவல்கள். உதாரணமாக நீங்கள் இறுதியாக பார்த்த வீடியோ அதில் வரக்கூடிய தகவல் பென் அண்ட் ஜெர்ரியில் ஃப்ரீ பலஸ்டைன் எப்படி கொண்டு வந்தாங்கங்கிற தகவல்கள். அதே போன்று ஐநாவில் ஐநாவுக்கான பாலஸ்தீன தூதர் மன்சூர் அவர்கள் பேசியது, அல்ஜீரியாவினுடைய தூதர் பேசியதெல்லாம் நேற்று காட்டினோம். நம்ம ரெக்கார்ட் பண்ணுகிற நேரத்தில் ரெக்கார்டுக்கு உதவியாக பல சகோதரர்கள் இருக்கிறாங்க. அவங்க நான் காட்டுவேன். ஷானி மைக் எடுங்க. மைக்க மாட்டியாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் இங்கே வாங்க ஷானி, வாங்க ஷானியை காட்டுறதுங்க வாங்க. இவர் தான் நமக்கு 601 நாட்களாக கொழும்பில் ப்ரோக்ராம் செஞ்சாலும் அவுட் ஆஃப் கொழும்பில் செஞ்சாலும் கிட்டத்தட்ட 601 நாள் என்று சொன்னால் இவர் 590 நாளில் வீடியோ இவர் தான் எடிட் பண்ணியிருப்பார். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அல்லாஹ் அவருக்கு அருள் புரிய வேண்டும். எந்த அளவுக்கு இதுக்கான இவருடைய உழைப்பு இருக்குன்னா, நீங்கள் என்ன மட்டும்தான் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. இவர பேர் ஷஹினி. இவர் நாவலை பிட்டிய கொழும்பில் நின்று இந்த வேலைகளை செய்வார். லீவில் போனாலும் அங்கே லேப்டாப்பை கொண்டு போய் வச்சுக்கிட்டு இந்த வேலையை செய்வார். இவர் திருமணம் முடித்த அன்றைக்கு இரவு வீடியோவையும் எடிட் பண்ணி முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போனார். அந்த அளவுக்கு பாலஸ்தீன மக்களுக்கான இவருடைய தியாகம் இதிலே இருக்கிறது. இதை தாண்டிய சகோதரர்களும் இருக்கிறாங்க. முவாத் வர சொல்லுங்கள். இவரை நம்முடைய நண்பர் முவாத். நம்ம வெளியூர் பயணங்கள் போகிற நேரத்தில் வெளியூரில் கேமராவுக்குரிய வேலைகளை இவர் தான் பண்ணுவார். வெளியூரில் எங்கே நான் போனாலும் வெளிநாட்டு பயணங்களை தவிர்த்து வெளியூர் பயணங்கள் உள்நாட்டுக்குள்ளே அவுட் ஆஃப் கிளம்பு எங்கே போனாலும் கூட இருப்பார். அண்மையில் உங்களுக்கு தெரியும், நாங்கள் இந்த பொத்துவில் பயணம் போயிட்டு வரும்போது ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது. அப்போ வண்டியை ஓட்டிக்கிட்டு வந்தது இவர் தான். அல்லாஹ் நம்மை பாதுகாத்தான் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி வண்டிக்கு பலத்த சேதம் ஏற்பட்டிருந்தாலும் எங்கள் 2 பேருக்குமே எந்த ஒரு சேதங்களும் ஏற்படாமல் அல்லாஹு தாலா பாதுகாத்தான். இவர் தான் வெளியூரில் இந்த பொத்துவில் அந்த வீடியோக்களாக இருந்தாலும் மற்ற எல்லா வீடியோக்களையும் ரெக்கார்ட் பண்ணுறது இவர் தான். இவர் ரெக்கார்ட் பண்ணி ஷஹினிக்கு நம்ம அனுப்பி வைப்போம். அவர் என்ன பண்ணுவார்னு சொல்லி சொன்னால் எடிட்டிங் பண்ணுவார். ராக்கிபை கூப்பிடுங்க. இவர் ஷஹினி இல்லாத நேரங்களில் வீடியோக்களை எடிட் பண்ணுகிற வேலை, ரெக்கார்ட் பண்ணுகிற வேலையை இவர் பண்ணுவார். இதே மாதிரி இதற்கு பின்னணி இப்போ இவர்கள் இல்லாத இன்னும் சில சகோதரர்களும் இருக்கிறாங்க. இப்படி பல பேரும் இணைந்து தான் இந்த பணிகளை நம்ம பண்ணுறோம். எடிட்டிங் எப்படி நடக்குதுங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்முடைய வீடியோக்கள் எடிட்டிங் ப்ராசஸ் இந்த இடத்துல தான் நடக்கும். இங்கே நீங்கள் பார்க்கலாம். எடிட்டிங் பண்ணக்கூடிய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சகோதரர் ஷஹினி இருக்கிறாரு. அதே மாதிரி முவாத் இருக்கிறாரு. இப்படி எல்லோருமே இணைந்து தான் இந்த பணி நடக்குது. ஒரு 2 அல்லது 3 தொடக்கம் 4-5 மணி நேரங்கள் வரைக்கும் நான் மட்டும் இதில் பாடுபடுறேனுங்கிறது உங்களுக்கு வீடியோவில் என்ன மட்டும்தான் தெரியுது. பட் நான் மட்டுமல்ல, அதற்கு பின்னணியில் இவங்க அத்தனை பேரும் இருக்கிறாங்க. சில நேரங்களில் இங்கே ஆஃபீஸில் இல்லாத வெளியில் இருக்கக்கூடிய பல சகோதரர்கள் இருக்கிறாங்க. குறிப்பாக
சில நடவடிக்கைகள் தொடர்பாக செங்கடலில் ஏதாவது நடக்குது, இதுக்கு முன்னாடி இதில் ஒரு முன்னுதாரணம் ஏதாவது இருக்குதான்னா அது தொடர்பான அறிவு உள்ள கப்பல்கள் தொடர்பான விமானங்கள் தொடர்பான இந்த ஏர்ஃபோர்ஸஸில் இருந்த இந்த மாதிரி ஆட்களும் என்னென்னா இது இப்படி இல்லை ரஸ்மின், இது இப்படி இருக்கும் என்று நமக்கு கற்றுத்தரக்கூடிய பல சகோதரர்கள் வெளிநாடுகளில் இருக்கிறாங்க. அவங்களும் நம்மளோட தொடர்பில் இருந்து ஏதாவது டவுட் வந்தால் அவங்களுக்கும் ஆனால் இது எப்படி அது எப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். அவங்களும் நமக்குரிய வேலைகளை அதை விவரங்களை சொல்லுவாங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த எடிட்டிங் வேலைகள் எல்லாம் நடைபெறும். இப்படியெல்லாம் நடந்து தான் நீங்கள் சீக்கிரமாக வீடியோ வரலையேன்னு சொல்லி எதிர்பார்ப்பீங்க. சீக்கிரமாக அது அவ்வளோ சீக்கிரமாக வந்துடாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு பிரசவத்துக்கு நிகரானதாக நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை எடுத்து நம்ம கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது அத்தனையும் பாலஸ்தீன மக்களுக்கான ஒரு பணியாகத்தான் செய்யணும். 601 நாட்களாக இதை நம்ம பண்ணியிருக்கிறோம். எங்கள் வெளிநாட்டுக்கு போனாலும் இதை நம்ம பண்ணியிருக்கிறோம், தொடர்ந்தும் பண்ணத்தான் போகிறோம் இன்ஷா அல்லாஹ். பாலஸ்தீனத்தினுடைய சுதந்திரத்தை நோக்கிய இந்த பயணம் வெற்றி வாகை சூட வேண்டும், வெற்றி பெற வேண்டும். அத்தனை பேரும் அதற்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் அத்தனை பேரும் அதற்காக ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்பவும் கடமைப்பட்டிருக்கிறோம் என்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். அந்த அடிப்படையில் இதெல்லாம் நடைபெறுகிறது. இவங்க அத்தனை பேருக்காக நீங்கள் அத்தனை பேரும் கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணுங்க. அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும். இதை தாண்டி உங்களுக்கு தெரியும், நம்ம நிறைய சமூக பணிகள் பண்ணுறோம். இதெல்லாம் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் செய்கிற இறைவனுக்கான உதவிகள் மூலமாகத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் இந்த இடத்திலே நினைவூட்டிக் கொள்கிறோம். அத்தனை பேருக்கும் இதற்காக ஜஸாக்முல்லாஹு ஹைரா. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகளை தாளுங்கள். ரஸ்மினம்மையசி நியூஸ் என்கிற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அது எதுக்காக நம்ம சொல்கிறோம்னு சொன்னால், இந்த செய்திகள் நிறைய போய் சேரணும். நம்ம சேனல் ஏற்கனவே 4 சேனல் புட்டுக்கிச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும். யூடியூபே நம்ம 3 சேனலை இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அதை தாண்டி ஃபர்ஸ்ட் சேனலை வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி போட்ட கம்ப்ளைனால் அது இல்லாமல் ஆகியிருக்கு. அது தொடர்பாக நம்ம ஏற்கனவே பேசி இருக்கிறோம். எனவே இப்படி பல சங்கடங்கள் இருந்தாலும் அதை தாண்டித்தான் இதையெல்லாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிய போதுமானவன். இந்த பிஹைண்ட் த சீன் என்னங்கிறத காட்டியிருக்கிறோம். பயணங்களில் போகிற போது எப்படியெல்லாம் அதை பண்ணுறோம்ங்கிறத இன்ஷா அல்லாஹ் தேவைப்பட்டால் இன்னொரு வீடியோவாக அதை காட்டுறோம். அதனுடைய சிரமமும் சாதாரணமானது அல்ல. அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிய போதுமானவன். ஜஸாக்குல்லாஹு ஹைரா.